வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இன்றைக்கி முடக்குவாதம், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பற்றிய ஒரு விளக்கம். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது முடக்குவாதம் அப்படிங்கிறது எலும்புகளில் ஏற்படுகின்ற ஒரு வியாதியாகும். இந்த முடக்குவாதம் அதிக அளவு எலும்புகளில் பாதிப்பை ஏற்படுத்தி வலி, வீக்கம், வாழ்க்கையை முடக்கி போட்டுரும். வலி அதிகமாக இருக்கும் இந்த முடக்குவாதத்தில். இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியானது தவறுதலாக வைரஸ், பாக்டீரியாவை அழிக்காமல் எலும்புகளில் உள்ள சைனோவியலை வலி, வீக்கத்தை ஏற்படுத்தி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் எலும்பு குறைவுகள் ஏற்படுகிறது. வலி, வீக்கங்கள் அதிகரித்து மக்களை பாதிப்படை செய்கிறது இந்த நோய். இதை கவனிக்காமல் இந்த நோயை விட்டுட்டால் அதிக அளவு பாதிப்படையும். அதாவது இருதயம், நுரையீரல், கண்கள் ஆகியவற்றெல்லாம் பாதிப்புகளை அதிகமாக அளவில் பாதிப்படைய செய்யும் இந்த நோய். இதற்கு சித்தாவில் அதிக அளவு மருந்துகள் அங்கே இருக்குது. இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும், தைலங்கள் அந்த எலும்புகளை வலுவாக்கவும் அதிக அளவில் காணப்படுகின்றது. இந்த சித்த மருத்துவத்தை நம்ம அணுகும் பொழுது இந்த நோயின் தாக்கத்திலிருந்து நம்ம விடுபடலாம். இதனால் குறிகுணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, விடியற் காலையில் எழுந்திரிக்கும் பொழுது எலும்புகள்லாம் விரைப்பு தன்மையோடு இருக்கும், வலி அதிகமாக இருக்கும், அடிக்கடி ஜுரம் காணப்படும். மேலும் அந்த இடங்கள் வீக்கம் அதிகமாக உண்டாகி நீட்டி மடக்க சிரமம், முடக்குவாதம் நோய் அதிகரிக்கின்றது. இந்த நோய்களுக்கு வலி மாத்திரை அதிகமாக இருக்கும் பொழுது, ஸ்டீராய்டு அதிகமாக பயன்படுத்தும் பொழுது உடலில் பல உபாதைகள்லாம் காணப்படும். ஆனால் சித்த மருத்துவத்தில் நம்ம மூலிகை சார்ந்த மருந்துகளை சாப்பிடும் பொழுது அந்த குறிகுணங்கள்லாம், சைடு எஃபெக்டெல்லாம் இதில் குறையும். மேலும் வலிகள் நம்மளுக்கு குறைவதை நம்ம கண்கூடாக காணலாம். இதுவே சித்த மருத்துவத்தில் இந்த முடக்குவாதம், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸுக்கு அதிக அளவு பலன்கள் காணப்படுகின்றது. அதனால் நம்ம சித்த மருத்துவத்தை இந்த முடக்குவாதத்துக்கு அணுகலாம். மேலும் ஆயில் மசாஜ் அதெல்லாம் தகுந்த எண்ணெய்களை கொண்டு உளுந்து தைலம், மத்தன் தைலம் போன்ற தைலங்கள் நிறையா இதுக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்குன்னு அதிக அளவு தைலங்கள்லாம் இந்த தசைகள் ஸ்ட்ரென்த் அடைய இருக்கிறது. அந்த தைலங்கள்லாம் பயன்படுத்தும் பொழுது நல்ல நன்மை உண்டாக்கிவிட்டது. எனவே சித்த மருத்துவத்தை இந்த வியாதிகள் பாதிக்கப்படுவோர் தொடர்பு கொண்டு தகுந்த சிகிச்சையை பெறலாம். உள் மருந்துகளையும் வெளி மருந்துகளையும் பயன்படுத்தும் போது பெருமளவு நன்மை உண்டாக்கிவிட்டது.